மாயராணி கதைகள் ரஞ்சனியின் ரகசிய குகையில். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 38. ரஞ்சனியும் ரகசிய குகையும். தூங்கி எந்திரிச்ச ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிகிளி மாஸ்டர் விக்கியின் வகுப்புக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தனர். அப்போ அபிகிளி, இந்த தடவையும் மாஸ்டர் விக்கி வகுப்பறையை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் மாதிரி மந்திரங்களை சொல்லித் தராமல் இருந்தால் சரின்னு சொல்லி சிரிக்குது. இதை கேட்ட ரஞ்சனி, ராகுலும் சிரிச்சுக்கிட்டே வகுப்பறை இருக்கும் இடத்துக்கு நடந்து போகிறாங்க. அப்போ அங்கே வந்த மகிரா ரஞ்சனி, ராகுல், அபிகிளியை பார்த்து சந்தோஷப்படுறா. மேலும் ராகுல் தங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் மகிரா கிட்ட விவரமாக சொல்கிறான். இதை கேட்ட மகிரா, ஏன் என்னைய மந்திர நூலகம் இருக்கும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரஞ்சனியும் ராகுலும், அந்த நேரத்தில் உன்னை கூட்டிகிட்டு போகிறத பற்றி நாங்கள் யோசிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதற்கு மகிராவும் சரின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் என்னையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறா. அப்போ எல்லா மாணவர்களும் வகுப்பறையில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. வகுப்பறை மணி ஒலித்த உடனே மாஸ்டர் விக்கி அறைக்குள்ளே வந்துடுறாரு. அவர் என்ன மந்திர வகுப்பு நடத்த போகிறாருன்னு எல்லாரும் ஆர்வமாக இருந்தாங்க. மாஸ்டர் விக்கி எல்லா மாணவர்களையும் பார்த்து, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற வகுப்பு மந்திர காந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதற்கு உரிய மந்திர வார்த்தை மேக்னெட்டிக் மேஜிக் தானாக வகுப்பறை கரும்பலகையில் எழுதப்படுது. இதை பார்த்து எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மந்திர வார்த்தையை இப்போ நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. இந்த மந்திர வார்த்தையை எந்த பொருளை நோக்கி நம்ம பயன்படுத்துகிறோமோ அது நம்ம அருகில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தன்னோட கையில் வச்சிருந்த மந்திரக்கோலை நீட்டி மேஜையில் இருந்த மைக்குப்பியை பார்த்து மேக்னெட்டிக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சட்டுன்னு அந்த மந்திர குப்பி மாஸ்டர் விக்கி நோக்கி பறந்து வராமல் எதிர் திசையில் மாணவர்களை நோக்கி பறந்து போகுது. அங்கே அபிகிளியோட தலையை இடிக்க பார்க்குது. உடனே அபிகிளி வேகமாக தலையை கீழே குனிஞ்சிருது. அந்த மைக்குப்பி பின்னாடி இருந்த மாணவனோட சட்டையில் தெளிச்சிருது. இதை பார்த்த எல்லா மாணவர்களும் சிரிச்சிடறாங்க. அபிகிளியும் நம்ம தலை தப்பிச்சா சரின்னு சொல்லி சந்தோஷப்படுது. மேலும் மாஸ்டர் விக்கி தன்னோட தவறுக்கு வருந்துறாரு. அப்போ அவர் மந்திர வார்த்தைகளை பிழையில்லாமல் சொல்லணும், அப்போ தான் அது சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே எல்லா மாணவர்களும் சரியாக உச்சரித்து இந்த மந்திரத்தை பழகுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிகிளி எல்லா மாணவர்களும் வழக்கம் போல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது எல்லாம் தவறாகத்தான் முடியுது. மகிரா தன்னோட கண்ணாடி போன்ற குரலில் அந்த மந்திர வார்த்தையை ஒரு ஜாடியை நோக்கி சொல்கிறா. அது அவளுக்கு சரியாக வேலை செய்யுது. உடனே அந்த ஜாடி அவள் அருகில் வந்து சேருது. இதை பார்த்த எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. மேலும் எல்லாரும் மகிரா மாதிரியே அந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்தி தங்கள் நினைத்த பொருள்களை அருகில் வர வைக்கிறார்கள். இதை பார்த்த மாஸ்டர் விக்கி ரொம்ப சந்தோஷப்படுறார். மேலும் தற்போது தன்னுடைய வீட்டில் இருந்த பல புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்ததால் சில நாட்களுக்கு வகுப்புகள் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாரு. மீண்டும் மந்திர வகுப்புகள் அறிவிக்கிற வரைக்கும் எல்லாரும் வீட்டிலேயே இருந்து மந்திர பயிற்சி எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எல்லா மாணவர்களும் தங்களோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ மகிரா தன்னோட வீட்டிற்கு அருகில் ஒரு பழைய மாய விலங்குகள் அருங்காட்சியகம் உள்ளது, அதற்கு நம்ம 4 பேரும் போகலாமா அப்படின்னு சொல்லி ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிகிளி கிட்ட கேட்குறா. உடனே எல்லாரும் சரி, நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மறுநாள் அந்த அருங்காட்சியகத்துக்கு போனாங்களே இல்லையாங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். தேங்க்யூ.